வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஒட்டுமொத்தமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனை தீர்த்து கட்டுவதற்கு சதி திட்டம் போட்டுள்ளார்கள் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. 2 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஞானசேகரன் நடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி விசாரணை நடத்திய பொழுது என்னை கொலை செய்வதற்கான ஏற்பாடுகள் சிறையில் நடப்பதாகவும் அதை தெரியப்படுத்துவதற்காகவே இந்த நாடகத்தை நான் போட்டதாகவும் தற்பொழுது கூறியுள்ளார். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் இவர் மட்டும்தான் குற்றவாளி என்று அப்பொழுது வழக்கு பதிவு செய்யும் பொழுது நினைத்திருந்தார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் இவருக்கு பின்னால் ஒரு நபர் இருக்கிறார் என்றும் அந்த நபரை சார் என்று அழைத்திருக்கிறார் என்றும் அது யார் என்ன என்பதை பற்றி இந்த வழக்கோடு சேர்த்து விசாரணை செய்யுங்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்துள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை சிபிஐ துறைக்கு மாற்ற வேண்டுமா என்ற நீதிமன்றத்தில் வழக்கும் அதிமுகவினரால் தொடங்கப்பட்டது. ஆனால் நீதிபதியோ 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்டு புலனாய்வு விசாரணை நடத்துவதற்கும் குறுகிய காலத்தில் விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் தீர்ப்புகளை வழங்கியது. இந்த நிலையில்தான் ஞானசேகரன் பற்றியான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் தகவலாகவே மாறியது. அவரது வீடு கோவில் நிலத்திற்கு சொந்தமானது என்றும் கிட்டத்தட்ட அவரது வீட்டில் 2 அட்டைப்பெட்டிகள் முழுவதுமாக ஆவணங்கள், அதாவது பென்டிரைவர்கள், லேப்டாப்கள், செல்போன்கள் மற்றும் பட்டாக்கத்தி போன்றவைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் இவருக்கு பின்னால் திமுகவின் மிக முக்கியமான நபர்கள் இருப்பதாக அந்த ஏரியாவில் உள்ள நபர்களும் வாக்குமூலத்தை கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில்தான் கடந்த சில நாட்களாகவே திமுகவினர்களிடம் ஒட்டுமொத்த கேள்விகளும் கேட்டபொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில்களை கூறினார்கள். கடைசியாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எனது தம்பி ஞானசேகரன் என்றும் தற்பொழுது வழக்கில் சிக்கியிருக்கிறான் என்றும் விரைவில் அவனுக்கு நல்ல செய்தி வரும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அந்த சார் ஒருவேளை சபாநாயகராக இருக்கக்கூடுமா என்ற கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக இனியும் ஞானசேகரன் உயிரோடன் இருந்தால் அது திமுகவிற்கு சிக்கலாக மாறும் என்று கூறி அவரை தீர்த்து கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் திமுகவினர்கள் செய்யப்போவதாக ரகசிய தகவல்கள் ஞானசேகரனுக்கு கிடைக்கப்பெற்றதன் காரணமாகத்தான் சிறையில் அவர் இருந்தால் நிச்சயம் அவரது கொலை செய்யப்படும். கடைசியில் அது தற்கொலையாக மாற்றப்பட்டு பல சிறை கைதிகள் உயிரிழந்ததற்கு அவர்களே காரணம் என்று கடைசியில் காவல்துறையினர்கள் நாடகமாடியது போல் இந்த வழக்கையும் மாற்றிவிடலாம் என்று ஆளும் கட்சி தரப்பினர்கள் திட்டம் போட்டதாக தற்பொழுது தெரிய வருகிறது. இன்று காலையில்தான் மருத்துவர்கள் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தற்பொழுது தனி அறையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஞானசேகரன். விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது.